ஜெர்மனியின் மீள் இணைவு. கிழக்கு மற்றும் மேற்கு ஜெர்மனி நாடுகளின் ரீயூனிபிகேஷன் எனப்படும் மீள் இணைவு 1990 அக்டோபர் 3ஆம் நாளன்று அதிகாரப்பூர்வமாக நடைபெற்றது. இது ஜெர்மன் ஒற்றுமை தினம் என கொண்டாடப்படுகிறது. இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வந்த பின் ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெர்மனி 4 நிர்வாக பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. இவை அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் சோவியத் யூனியன் ஆகியவற்றின் கட்டுப்பாட்டில் இருந்தன. அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் கட்டுப்பாட்டு பகுதிகளை ஒன்றிணைத்து 1949இல் மேற்கு ஜெர்மனி உருவானது. இது ஜனநாயகம் மற்றும் முதலாளித்துவம் ஆகிய கோட்பாடுகளின் அடிப்படையில் செயல்பட்டு நேட்டோ அமைப்பில் இணைந்தது. சோவியத் யூனியனின் கட்டுப்பாட்டு பகுதி கிழக்கு ஜெர்மனியாக உருவானது. இது கம்யூனிசம் மற்றும் ஒரே கட்சி ஆட்சி முறை ஆகிய கோட்பாடுகளின் அடிப்படையில் செயல்பட்டு வார்சா உடன்படிக்கை அமைப்பில் அங்கம் வகித்தது. தலைநகர் பெர்லினும் இது போலவே கிழக்கு பெர்லின் மற்றும் மேற்கு பெர்லின் என பிரிக்கப்பட்டது. 1961இல் பெர்லின் சுவர் கட்டப்பட்டு கிழக்கு மற்றும் மேற்கு ஜெர்மனியின் பிளவை உறுதிப்படுத்தியது. 1980களின் பிற்பகுதியில் சோவியத் யூனியன் அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியில் பலவீனமடைந்தது. சோவியத் தலைவர் மிக்கைல் கோர்பச்சேவ் அறிமுகப்படுத்திய கிளாஸ்நோஸ்ட் மற்றும் பெரஸ்ட்ரோய்கா சீர்திருத்தங்கள் சோவியத் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகளின் மீதான மாஸ்கோவின் பிடியை தளர்த்தின. அதே சமயத்தில் கிழக்கு ஜெர்மனியின் குடிமக்கள் கம்யூனிச ஆட்சிக்கு எதிராக அமைதியான போராட்டங்களில் ஈடுபட்டனர். இவர்கள் தங்கள் நாட்டிலிருந்து வெளியேற அனுமதி அல்லது அரசியல் சீர்திருத்தங்களை செய்ய கோரினர். ஹங்கேரி மற்றும் செக்கோஸ்லோவாக்கியா போன்ற நாடுகள் இதற்கு ஆதரவு தெரிவித்த போது நெருக்கடி உச்சத்தை அடைந்தது. மக்களின் ஆர்ப்பாட்டங்கள், சர்வதேச அழுத்தம் போன்றவை காரணமாக கிழக்கு ஜெர்மனி அரசாங்கம் பயண கட்டுப்பாடுகளை தளர்த்துவதாக அறிவித்தது. நவம்பர் 9, 1989 அன்று தவறுதலாகவோ அல்லது குழப்பத்தின் காரணமாகவோ கிழக்கு ஜெர்மனியின் அதிகாரிகள் பெர்லின் சுவரை கடக்க மக்களை அனுமதித்தனர். இது பெர்லின் சுவரின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. பெர்லின் சுவரின் வீழ்ச்சிக்கு பிறகு மீள் இணைவுக்கான அரசியல் செயல்முறை விரைவானது. ஜெர்மனியின் மீள் இணைவுக்கான நிபந்தனைகளை முடிவு செய்ய பிளவுற்ற 2 ஜெர்மனி நாடுகளும் இரண்டாம் உலகப் போரில் வெற்றி பெற்ற அமெரிக்கா, சோவியத் யூனியன், பிரிட்டன், பிரான்ஸ் ஆகிய 4 அதிகார நாடுகளும் பங்கேற்ற 4+2 பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. இந்த ஒப்பந்தங்கள் மூலம் ஐக்கிய ஜெர்மனி நேட்டோவின் ஒரு பகுதியாக இருக்கும் என்று முடிவு செய்யப்பட்டது. இந்த செயல்முறைகள் முடிவடைந்தவுடன் அக்டோபர் 3, 1990 அன்று கிழக்கு ஜெர்மனி அதிகாரப்பூர்வமாக மேற்கு ஜெர்மனியுடன் இணைந்தது. இந்த நிகழ்வு பனிப்போர் முடிவின் மிகவும் குறிப்பிடத்தக்க அடையாளங்களில் ஒன்றாக வரலாற்றில் இடம்பெற்றது.